13/7/2026 பாக்கித்தாரா பிடி 62க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சி போர்டெல்லாம் கொஞ்சம் குழம்பி தான் இருந்தது. ஆனாலும் நம்ம கொடுத்த மாதிரி 4ஆம் நம்பர் சி போர்டுக்கு சொல்லியிருந்தோம். 704 நம்பரில் கரெக்டாக 4ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த 4ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். 4ஆம் நம்பர் வந்துருச்சு. சின்ன மிஸ்டேக் தான் இருக்குது. என்னென்னா பவரில் போயிருக்குது. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 134 4Dயில் வந்துட்டு 51-34 பார்த்தீங்கன்னா இந்த 35ங்கிறது திருப்பி போட்டால் ஒரு நம்பர் பண்ணால் 35 53 சரிங்களா. இந்த 64 4 அப்படியே வந்திருக்கு. 6க்கு பவர் 1 சரிங்களா. 14 134 நம்மளுக்கு டார்கெட்டு 4D வந்தாச்சு. ஆனால் ஒரு நம்பர் 2 நம்பர் அப்படியே வந்திருக்குது. 2 நம்பர் பவர் ஆகிருது. இந்த மாதிரி பவர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போய்டும் சரிங்களா. ஏன்னா 2 நாள் தொடர்ந்து அப்படியே டைரெக்டாக வந்திருக்கு, 4Dலாம் வந்திருக்கு இல்லையா. அதனால் வந்துட்டு ஆனால் ரொட்டேட் ஆகிறது ஓகே. ஆனால் சி போர்டு எடுத்துட்டோன்னா மீதி நம்பர் உள்ளே வச்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி பவர் பண்ணி வைக்கும்போது தான் நம்ம என்ன தான் எடுத்து வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வின்னிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் சரிங்களா. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கொடுத்துருக்கிறதுல 9 8 7 சரிங்களா. நம்ம 740 387 340ன்னு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 0 வரல, 5 1ஆம் நம்பர் மட்டும் மேலே வந்திருக்குது சரிங்களா. அதனால் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகி போச்சு. ஆனால் சி போர்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குது. இந்த ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5ன்னு வந்திருக்குது சரிங்களா. 0க்கு பவர் 5ன்னு வந்துருச்சு. இல்லைன்னா நல்ல ஒரு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம் சரிங்களா. பாக்கித்தாரா பிடி நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக கேளுங்க சொல்கிறத. அப்போனா தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. எது எப்படி மாறும் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் கொஞ்சம் கான்செப்டாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஆள் போட பொறுத்தவரைக்கும் 9 5 சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர் சரிங்களா. 8 அல்லது 3 வரலாம் சரிங்களா. 9க்கு பவர் 4 5க்கு பவர் 0 சரிங்களா. ஏ போட பொறுத்தவரைக்கும் 9 3ன்னு இருக்குது. பி போட பொறுத்தவரைக்கும் 0 8. சி போட பொறுத்தவரைக்கும் 4 7. பி 2 பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம் சரிங்களா. வெளியவும் வரலாம், உள்ளவும் வரலாம், அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து சி போர்டு நம்பர் வந்துட்டு நம்ம அதை முன்ன ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். 4 7 2 5 மெயின் டார்கெட் சரிங்களா. ஒருவேளை 5 வரலான்னா 0 கீழே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படி 0 இறங்கும் போது அதான் 8 0 4ன்னுலாம் கொடுத்துருக்கோம். அந்த 7 8 0வும் கொடுத்துருக்குறேன். இந்த 8 0 4ங்கிறது பாக்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். 8 0 4 இதை மட்டும் நீங்கள் பாக்ஸாக போட்டுக்கணும். 4 8 உள்ளே வச்சு 0 வெளியே வச்சு போட்டுக்கணும் சரிங்களா. அப்படி வந்தாலும் அந்த நம்பர் அப்படி வரலாம். 4ஆம் நம்பர் மேலே போயிடலாம், இல்லை பி போர்டுக்கு வரலாம், 8ஆம் நம்பர் மேலே போகலாம் சரிங்களா. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. இல்லை 3 வச்சு 4 மேலே தூக்கி 3 4 0ன்னு கூட திரும்பவும் அந்த 3 4ங்கிறத ஆட்டத்தில் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 9ஆம் நம்பர் இறங்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. பார்க்கலாம். ஏ போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்குனா என்ன எப்படி இறங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும் 4Dயை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அது என்ன நம்பருங்கிறத நான் கீழே அப்படியே வர்றேன் நான் வரிசையாக. அது காரணம் என்னென்னா அப்படியே அடித்தா ரொட்டேட் பண்ணாமல் அடித்தாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 80 24 04 32 79 72 78 45 சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நேற்றுக்கு இதிலேருந்து எத்தனை நம்பர் வந்திருக்குன்னு பார்க்கலாமா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்குது, 3 வந்திருக்குது, 4ஆம் நம்பர் இவ்வளோ இல்லை, 2 நம்பர் வந்திருக்குது. 2 நம்பர் வந்துட்டு இருக்குது. நாளைக்கு அப்போ 2 நம்பர் வருமா 3 நம்பர் வருமானு பார்க்கணும். நாளைக்கு 2 நம்பர் அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடித்த நம்பரே ஒரு நம்பர் வரலாம். 4 9 ஆட்டத்தில் வரணும். அதுக்கு பவர் நம்பர் 4 9 ஆட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 0 இதுவும் வரலாம் சரிங்களா. பார்ப்போம். நாளைக்கு 72ம் உள்ளே இருக்குது. 7 2 5ன்னு அடிப்பாங்களா. அப்படி அடித்தாங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. ஆனால் 245ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டபுள்ஸ் வந்தால் 7 5 9 3 நம்பர் தான் என்னுடைய சைஸ் சரிங்களா. உங்களுக்கு வேறு எதுனா இருந்தால் வச்சுக்கோங்க.
3D பொறுத்த வரைக்கும் 245 985 932 724 780 729 804 அதை தான் நம்ம கொஞ்சம் மாற்றி வைக்க வேண்டியது வரும். 480 840 அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் மட்டும் எடுத்திங்கன்னா பாக்ஸாக கூட ட்ரை பண்ணுங்கள். 0வை 804 ஒன்று போட்டுக்கோங்க. 0 வெளியே வச்சு உள்ளே 48 திருப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? 978 4D பொறுத்த வரைக்கும் 78 04 72 45 79 85 79 32 இன்னொரு நம்பர் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 4D பொறுத்த வரைக்கும். இது எல்லா நாளும் ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரங்களில் நம்ம வந்து கொடுக்காத நம்பர் வந்துடும். அதனால் நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 7 9 8 0 ஓகேங்களா? இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 79 80 இருக்கா 78 இருக்குது. இந்த 7 9 8 நம்ம கொடுத்துருக்குறோம். அது வந்து அதுமாதிரி 9 பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்குது. அதை வந்து வெளியே வருமா, பி போர்டு வருமா, சி போர்டு வருமானு கொஞ்சம் பார்க்கணும். இல்லைன்னா சி போர்டுக்கும் 9 வந்தால் ஒரு வேளை வரலாம். சரிங்களா? ஏன்னா இந்த பக்கம் இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. ஆனால் பெண்டிங் நம்பர் 9. அதனால் அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை நீங்கள் 7 9 திருப்பிக்கிட்டு 7 வெளியே வச்சு இதை ஒன்று இப்படி போட்டுட்டு 7 வெளியே வச்சு 9 8 8 9 பிசியில் வச்சுக்கோங்க. 7 8 9 7 9 8 சரிங்களா? அந்த மாதிரி பிசியில் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் இப்படியே டைரெக்டாக வரலாம். சி போர்டு 0 வந்துச்சுன்னா சரிங்களா? நான் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒருவேளை 0 வரலாம். பவர் பண்ணி அடிப்பாங்கன்னு தான் நாளைக்கு நினைக்கிறேன் நான். ஏன்னா சி போர்டு 5 பெண்டிங்கில் இருக்குது. 9ஆம் நம்பரும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. அதனால் 9ஆம் நம்பரும் வரலாம். 4க்கு 9 4 இருக்கு இல்லையா? பவர் வச்சு அடித்தா 9 சரிங்களா? 7 2 பவர்லேயே இருக்குது. அதனால் அதை பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.